ஆயத்தமாக இருங்கள். என்னுடைய தந்தையார் மரணம் அடைகிற, நான் இது சொல்லி இருக்கிறேன், 10 மணிக்குங்க மரணம் அடைகிறார். 7 மணிக்கு கவிதை சொல்றாங்க அந்த ஆளு. அப்ப உண்மையான கவிஞர் தானே. கவிஞர் உண்மையான கவிஞர் பொய்யான கவிஞர்னு இருக்குதுங்க. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கீழே பார்த்தேன் கற்பாம்பூச்சி, எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு, கீழே விட்டோம் ஓடி போச்சுன்னா சூப்பர் கவிதை. தலை தட்டவே இல்லை. கவிஞன் அவன். மரணம் அடைகின்ற வாயிலில் நான் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தாங்க. எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். அடுத்ததா என் மூத்தோனின்னு சொல். இன்னைக்கு பர்த்டே பேபிக்காக ஒன்று சொல்லிட்டேன். அடுத்து என் தகப்பனிலிருந்து தொடங்குகிறேன். என் தகப்பன் எனக்கு சொன்ன சொல். மரணம் அடைகிற வாயில சுல்தானா அப்படின்னார். அப்பா 2 கை அப்படி நெஞ்சில் வச்சிருக்கிறார். வந்து உட்கார்ந்தேன். உருதுல சொல்றார். அவர் எதுக்காக சொன்னார் தெரியல. என்னை கன்சோல் பண்றதுக்கு சொன்னாரா இல்லை நான் 4 பேருக்கு போய் சொல்வேன்னு சொன்னாரான்னு தெரியல. சொன்னார், காலத்தை வெல்ல முடியாது. விஷயம் பழசானா சமாதானம் பண்ணிக்கோ. சில பேர் இருப்பாங்க தெரியுமா, பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா, விருப்பம் இல்லாம, உங்க விருப்பம் இல்லாம போவே மாட்டீங்க அவ வீட்டுக்கு. நான் பார்த்துருக்கேன். குழந்தை பெற வரைக்கும் தான் அந்த வைராக்கியம். குழந்தை பிறந்த உடனே போய் சமாதானம் ஆயிடுவாங்க. நான் நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன். சிலது இருக்குது, பிள்ளைக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பா சொல்றார், காலத்தை ஜெயிக்க முடியாது. நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது. திரும்பி போயெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு போயெல்லாம் ரப்பர் போட்டு அழிக்க முடியாது. காலம் ஆகின்ற பொழுது சுலாக்கர்லேனா சமாதானம் பண்ணிக்கும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அடுத்து அலர்ட் ஆயிட்டாரு. கண்ணெல்லாம் சீரியஸ் ஆயிடுச்சு. வக்ஸே டர்கர் ரஹோ, காலத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். நா ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ், எப்பொழுது அதனுடைய இயல்பு மாறும் என்று நமக்கு தெரியாது. வக்ஸே தின் வக்ஸே ராத், காலத்தினால் தான் இரவு வருகிறது, காலத்தினால் தான் பகல் வருகிறது. அப்ப சொல்லி சைலண்ட் ஆயிட்டார். விநாயகர் தானே மறைச்சிட்டு இருந்தாங்க. தீபாதரம் காட்டும்போது எட்டி எட்டி பார்ப்போம். எங்க குரு அவர் தும்பிக்கை பார்த்துருக்கீங்கல்ல, தும்பிக்கையில் 2 தந்தம். யானைக்கு அழகே தந்தம் தாங்க. விநாயகருக்கு மட்டும் அதில் ஒன்று உடஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன்? என்ன எழுதுனர்? தெரியாத குழந்தைகளுக்கு சொல்றேன். காலம் கதை சொல்கிறது. இப்படிதான் ஆரம்பிக்கும் மகாபாரத கதை. காலம் தான் கதை சொல்கிறது. குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். இறைவன் காலம், காலம் தான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இங்கே இறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். பகவத்கீதை சொல்கிறது, உனக்காக நான் கொடுத்தது என்ன என்றால் உன் கல்வியோ உன் செல்வமோ உன்னுடைய பெற்றோர்களோ உன் உறவுகளோ எதுவும் கிடையாது. நான் உனக்கு என்று அளித்திருக்கக்கூடிய காலம்தான் உன்னுடையது. பகவத்கீதை. குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். வியாசர் வராருங்க, வந்து உட்கார்றாருங்க. மகாபாரதம் கதை சொல்லணும், காலம் சொல்கிறது. காலம் சொல்ல மகாபாரதத்தை வியாசர் சொல்கிறார். அவ்வளவு வேகமா போகுது. எழுத்தானியே வரலீங்க, இன்னும் ஓலை தான் எடுத்து வச்சிருக்கிறார் தலைவர். கதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தன் தந்தத்தை உடைத்து கதை எழுத தொடங்கினார். தன் அழகு குலைந்தாலும் ஞானத்திற்காக நான் இப்படி இந்த செயலை செய்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்காக தன் அழகை குலைத்து கொண்டு ஞானத்தை தந்த பிரான் விநாயகன். ரொம்ப பிடிக்கும் அவரை. அவருக்கு மட்டும் தான் தொப்ப அழகு. என்ன அழகா உட்காந்துருக்காரு பாருங்க. இங்க வச்சிருக்கணும் நீங்க ஒரு பாம்பு பெல்ட்டு,
அப்படி சூப்பராக உட்காந்துருப்பார். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். சின்ன குழந்தைகள் இருக்கிறார்கள், அதனால் நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். வரசித்தி விநாயகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள. நான் அன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் மதுரை கோயிலுக்கு போகிறேன், உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை. போன காலத்தில் வாசல்லையே உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனாட்சியை. உள்ளே போக முடியல, உட்காந்துருக்கேன் வெளியில். தெற்கு வாசல்னு நினைக்கிறேன். அதுலேருந்து உள்ளே பார்த்தா விநாயகர் சிலை தெரியுது. நிறைய பேர் பயங்கரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. முக்குருணி விநாயகர், கரெக்ட், முக்குருணி விநாயகர் உட்காந்துருக்காங்க. நான் அப்படி பார்க்குறேன். சரி, டைம் போல் யானை ஒன்று அங்கே இருக்குது. பெருசாக இருப்பார். யானை ஒன்று இருந்தது, கோயில் யானை. மூத்தோன் சொல்கிறேன். யானை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யானை ஏன் பிடிக்கும் தெரியுமா? 2 காரணத்துக்காக யானை பிடிக்கும் எனக்கு. யானை இடத்தில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விளையாடலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம், வேலை வாங்கலாம். அது எவ்வளவு வேணாலும் நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கிறது. நான் யானை மாதிரி, நீங்களும் யானை மாதிரியே இருங்க. யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் செய்யட்டான், எல்லையை நீங்கள் தீர்மானியுங்கள். ஒரு காலில் ஒரு சின்ன ஒரு நூல் போட்டிருக்கோம் தெரியுமா? அதால் வெட்ட முடியாதா? அதை எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா? யானையை சத்தியத்திற்கு கட்டுப்படுங்க. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இன்னும் ரொம்ப நுட்பமாக சொல்லணும்னா, யானையுடைய உடம்பு எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்துக்கலாம். கண்ணை மட்டும் உங்கள் கண்ட்ரோலில் வரவே வராது. அது உங்களை பார்க்கவே பார்க்காது. பார்த்தீங்கன்னா நீங்கள் செத்தீங்க. பவர்ஃபுல். உண்மையாக சொன்னால் இந்த உலகத்திலேயே, இந்த வனத்திலேயே, காட்டிலே சிங்கம்லாம் ராஜா கிடையாதுங்க. யானை தாங்க ராஜா, கஜராஜன். அவன்தான் காட்டுக்கு ராஜன், மூத்த மிருகம் அது. வி நாயகன் ஏன் அவருக்கு பேரு? வி நான் கிடையாதுன்னு அர்த்தம் இல்லை. வி ஜெய்னா ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம். வி அப்படின்னா இல்லை. அப்படின்னா இல்லை. அசோகன்னா சோகம் அற்றவன். அஜித், ஜீத்னா வெற்றி, அஜித்னா வெல்ல முடியாதவன். வி எல்லாம் அந்த நெகட்டிவ் கோட்ஸ். வி நாயகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தனக்கொரு தலைவன் இல்லாதவன், தானே நிரந்தர தலைவன், முழு முதற் கடவுள், ஃபுல் பவர். இந்த ஃபுல் பவர் இருக்கிற யானை முன்னால் நின்னுச்சு. எனக்கு யானை பிடிக்குமா? கையில் 40 ரூபா வச்சிருக்கிறேன். நேராக ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கினேன், 20 ரூபா. போய் கொடுத்தேன், வாங்கி சாப்பிட்டுருச்சு. தலையில் ஆசீர்வாதம் பண்ணலை. ஒரு சின்ன பொடியை 1 ரூபா கொடுத்தாங்க, உடனே ஆசீர்வாதம் பண்ணுது. எனக்கு ரௌத்ரம். 20 ரூபாய்க்கு பழம் கொடுத்துருக்குறேன், 1 ரூபா பாகனுக்கு, பழம் உனக்கு, உனக்கு கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டியான்னு மீதி இருக்கிற 20 ரூபாயும் கொண்டு போய் கொடுத்து மறுபடியும் கொடுக்குறேன். மறுபடியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே ஆட்டுதே தவிர ஆசீர்வாதம் பண்ணலை. எனக்கு முன்னால் இன்னொன்று 1 ரூபா கொடுத்துச்சு, அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டேங்க. நான் சத்தியமாக கோச்சிக்கிட்டேங்க. வேணாம் போ, உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன். நீ இவ்வளவு பெரிய மிருகம், நீ என்கிட்ட இப்படி கை நீட்டுவியா காசுக்காக? நான் காசு போட்டுருவேனா? போட மாட்டேன். பாகன் கையில் வேணாலும் கொடுப்பேன், ஏதாவது வாங்கி கொடுங்கன்ட்டு. அதுக்கிட்ட கொடுக்க மாட்டேன். போய் உட்காந்துட்டேன். அப்போ முக்குருணி விநாயகர் தெரிஞ்சாருங்க. தொப்பை பெருசாக தெரிஞ்சது வெளியில். எல்லாரும் இப்படி இப்படி பண்ணிட்டு கேட்டுட்டு டக்குன்னு காட்சி மாறிச்சு பாருங்க. இந்த யானை நம்மக்கிட்ட இப்படிங்குது, உள்ள இருக்கிற யானை கிட்ட நாம இப்படிங்கிறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? இப்போ வருது மூத்தோன் சொல். நான் சும்மா எனக்கு தெரியாதுல்ல, நானா கற்பனை பண்ணிக்கிற அளவுக்கு நான் சுயம்புவா என்ன? எல்லாம் படிக்கிறது, கேட்டுக்கிறது, பார்த்துக்கிறது தானே. நேராக என்னுடைய குருநாதர்கிட்ட போனேன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கோயில் யானை அண்ட் விநாயக யானை? டெல் மீ. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுங்க. என்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். சரி 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 சரி. அப்போ சொல்லி சொன்னார், கோயிலுக்கு வெளியில் நிறைய பேர் பிச்சை எடுக்கிறாங்க, தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க,
மசூதிக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க, கோயிலுக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா குருநாதர் சொன்னார், உள்ள ஓவர் க்ரௌடா. ஃபுல்லாக உள்ள பிச்சைக்காரங்க க்ரௌடாக இருக்கிறதுனால அந்த பிச்சைக்காரங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. சும்மா வாங்க, இது கொடு அது கொடு, இதுக்கு எவ்வளோங்க. அவர் சொல்லிட்டு சொன்னார். நான் சொன்ன வாட் இஸ் த டிஃபரன்ஸ் எனக்கு சொல்லுங்கன்னா சொன்னார் பாருங்க, மூத்தோன் சொல். யானைன்னா மதம் பிடிக்கும், நம்ம கண்ட்ரோலில் இல்லை. பயாலஜி மேட்டர் அது. நமக்கும் பிடிக்குதா இல்லையா? ஒரு மாதத்தில் கணக்கு போடுங்களேன், கரெக்டாக வரும். 20 நாள் 25 நாளுக்குள்ளே அந்த மதம் வரும். ஒரு 2 நாளாவது இருக்கும். கிட்ட வந்தால் செத்தான் இல்லை? வருது, எல்லாருக்கும் வருது, கோபம் வருது. அதுக்கும் மதம் பிடிக்குமா? மதம் பிடிக்கின்ற யானையை கண்ட்ரோல் பண்ணுறது அங்குசம். அந்த அங்குசத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. என் குருநாதர் சொன்னார், இவருக்கு மட்டும் மதம் பிடிக்காதா? யானை தானே, யானையினுடைய முகம் தானே, கண்டிப்பாக பிடிக்கும். எவன் ஒருவன் தனக்கு பிடிக்கக்கூடிய தன் பலவீனமான மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருப்பானோ அவன் பிச்சை கேட்பான். எவன் ஒருவன் தன் மதத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே கொண்டிருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான். தன் பலவீனங்களை அடக்குவதற்கான ஆயுதத்தை நேசமுள்ள தமிழ் உறவுகளே உங்கள் கையில் வைத்திருங்கள். ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். 6:30 மணிக்கு போய் வேலைக்காரன் கதவு தட்டின உடனே எழுந்திருச்சு உட்காந்த முதலாளி கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில திட்டினார். காஃபி கொண்டு போயிருந்தான் அவன். கெட்ட வார்த்தையில திட்டார், கோபமா திட்டார். எதுக்கு திட்டு வாங்கினானே தெரியல. அவ்வளோ திட்டு முடிச்ச உடனே, சார் ரொம்ப பேசிட்டீங்க சார். வேலைக்காரன், உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார். அவன் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான்? கடவுள்கிட்டயா ஒன்று? அப்புறம் அது சூப்பருங்க, அவங்க வீட்டுக்காரம்மாக்கிட்டயா கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? உஷாராக கூப்பிட்டு வரல பாருங்க. வீட்டுக்காரம்மா கிட்ட கம்ப்ளைண்ட், அது இல்லைங்க விஷயம். அந்த விஷயமா இருந்தால் நான் ஏன் எங்கே பேசுகிறேன்? இதெல்லாம் நாம் செய்கிறது தானே. அவன் சொன்னான், முதலாளி உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் யாருக்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் முதலாளி. நான் ஒன்றும் பேச மாட்டேன். என் மனசில் இருந்த எல்லா கோபத்தையும் அவர்கிட்ட சொல்கிறேன். நான் நீங்கள் எவ்வளோ அவமானப்படுத்துறீங்கன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். நான் யார்கிட்டடா சொல்கிறேன்? இப்போ மணி 6:30, 7-7:30 குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் முதலாளி கீழே இறங்கி வருவார். அவர்கிட்ட சொல்கிறேன். ஒருத்தரை பற்றிய கம்ப்ளைண்ட் யார்கிட்டங்க சொல்ல முடியும்? அடுத்தவர்கள்கிட்ட சொல்கிறதுனால நான் திருந்திருவேனா? எனக்கு நானே தெரிந்து கொள்ளாமல், என்னை நானே சரி செய்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் யாராலும் யாரையும் சரி செய்து விடவே முடியாது. என்னுடைய பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் என் கையில் தான் இருக்க வேண்டும் என்று விநாயகன் சொல்லுகின்ற சொல். என்னை நானே வழிபடுத்துகிறேன். எனக்கு மட்டும் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கா என்ன? உங்களை போல தான் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? யாருக்கு பிரச்சனையே இல்லை தெரியுமா? சுடுகாட்டிலையும் இடுகாட்டிலையும் சாம்பலாயும் மண்ணுக்குள்ளேயும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. சைலண்டாக சூப்பராக இருக்காங்க. நமக்கு பிரச்சனை தான். பிரச்சனைனா என்ன அர்த்தம்? ஃபீல் த பெயின். இன்னொரு மூத்தன் சொல், ஃபீல் த பெயின், டோன்ட் சஃபர். வலியை அனுபவிங்கள், வருத்தத்தோடு பாரம் சுமக்காதீர்கள், வருத்தப்படாதீங்க. ஏன்னா உயிரோட இருக்கிறீங்கன்றதுனால தான் வலிக்குது. செத்து போனா வலிக்காது. உயிரோட இருக்கிறோமே. தோல்வி வரவங்க, ஐயா சொன்னார், ராஜகோபால் சார் என்னை பற்றி சொன்னார், 1500 மேடைங்க ஸ்கூலில், 532 பிரைஸு. எவ்வளோ தோத்துருக்கேன்? 1000 தோத்துருக்கேங்க, 500 தான் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் நான் இங்கே உட்காந்து பேச வைக்கிறது எது தெரியுமா? என்ன 500 பிரைஸ் இல்லை, 1500 மேடைகளில் நான் பேசிய பயிற்சி. இது மூத்தோன் சொல், பயிற்சி தாங்க. பரிசு அல்ல வாழ்க்கையில் ஜெயிக்க வைப்பது, பயிற்சி தான் ஜெயிக்க வைக்கும்.
அது எப்பொழுதும் நம்மை விழுத்தாட்டாது. பரிசுகள் ஒருவேளை கர்வத்தை கொடுக்க கூடும், தடுமாற வைக்க கூடும். ஆனால் பயிற்சி ஒரு நாளும் தடுமாற வைக்காது. சைக்கிள் கத்துக்கிட்டீங்க, நீச்சல் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்குமே மறக்காதுங்க. அது வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காததுங்க. வித்யான்னா பொம்பளை பிள்ளை இல்லை, கல்வி. பார்த்து பேசணுங்க. என்னைக்குமே மறக்காது வித்யா. கல்வி என்றைக்குமே மறக்காது. என்னுடைய தோல்வியில் நான் துவண்டு வந்து உட்காரும் பொழுது என் தகப்பனார் சொன்ன இன்னொரு சொல்லை சொல்கிறேன். தலையை தடவிட்டு பேசுவாருங்க எங்க அப்பா. ஒரு நாளும் எங்க அப்பா என்ன அடிச்சது இல்லப்பா. அது என்னன்னு தெரியல, அது பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனுக்கு தான் தெரியும். முத்துக்குமார் தான் எழுதுனா, பெண் பிள்ளையை பெற்றெடுத்த தகப்பனுக்கு தான் தெரியும் முத்தம் என்பது காமத்தை சார்ந்ததல்ல அப்படின்னு எழுதியிருப்பான். பெரிய வாஞ்சைங்க அப்பா பாசங்கிறத. அப்பா அப்படி கீழே தான் உட்காருவேன், அப்பா இதில் உட்காந்துருப்பாரு, கட்டில்ல இப்படி தலையை இப்படி தடவுவார். என்னடா வாங்க போங்க தான் கூப்பிடுவார். ரொம்ப பாசமாச்சுன்னா என்னடாம்பார், கேரே அப்படிம்பார். தோத்துட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு தோத்துட்டேன்னு நான் சொன்ன 1000 தடவையில் ஒரு 800 தடவையாவது இந்த கவிதை எனக்கு சொல்லியிருப்பாருங்க. 800 தடவையாவது அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். 200 தடவை சொல்லாமல் விட்டுருப்பேன். நான் தோற்று போனேன் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த சொல்லை சொல்லுவார். நான் இன்றைக்கு ஒரு சொல்லை உங்கள் ஆழமான மனதிலை விதைப்பதற்காக சொல்லுகிறேன். குழந்தைகளிடத்தில் பேசுகின்ற பொழுது கவனம். உங்கள் சொற்கள் அந்த குழந்தையினுடைய நடத்தையை முடிவு செய்யும், வெற்றி தோல்வியை முடிவு செய்யும். பொய்யாக பேச வேண்டாம். ஆனால் அந்த குழந்தை சாய்ந்து வருகின்ற பொழுது அதை தாங்கி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலமாக தாய் தந்தையரின் சொல் விளங்க வேண்டும் என்பதற்காக நான் சாட்சியாக நின்று சொல்லுகிறேன். தலையை தடவிக்கொண்டே என்னுடைய அப்பா சொல்வார், ஃபானூஸ் பன்கர், ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே. என்ன சொல்லுங்க. நான் பிரார்த்திக்கிறேன், இந்த சொல்லினுடைய வீரியம் என் தகப்பன் சொன்ன அந்த சொல்லில் காற்றிலே கலந்து வீரியமாகி என் வாழ்க்கையை பாதுகாப்பது போல் உங்களுடைய ஆன்மாவிற்குள்ளும் போய் நீங்கள் நேசிக்க கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன். ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத் ஹவா கரே. என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபானூஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த பழங்காலத்தில் மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டு ஒரு கண்ணாடி குமிழ்களெல்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா? சாண்டில் சொல்லுவாங்க. வர்ணங்கள் கண்ணாடி போட்டு, அதுக்கு ஃபானூஸ்னு பேர். இன்னொரு விஷயம், ஃபானூஸ்னா என்னென்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நம்ம தேசத்துக்கான நம்முடைய மண்ணுக்கான மரபு சார்ந்த விஷயம். சிம்னி விளக்கு இருக்குல்ல, சிம்னி விளக்கினுடைய சிம்னி தான் ஃபானூஸ். இப்போ சிம்னி விளக்குல சிம்னி எதுக்கு போடுறோம்? காற்றுக்கு தீபம் அணையாமல் இருப்பதற்கு சிம்னி இல்ல. அப்பா என்ன சொன்னார் பாருங்க. ஃபானூஸ் பன்கர் சிம்னியாக மாறி காற்று இந்த தீபத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எப்படியா? காற்றிலிருந்து சிம்னி தீபத்தை பாதுகாக்கவில்லை, காற்றே சிம்னியாக வந்து இந்த தீபத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஓ ஷம்மா கியா புஜே ஜிசே ரோஷன் खुदा करे. அந்த தீபத்தை யாரால் அணைத்து விட முடியும்? அதற்கு தான் இறையருள் இருக்கிறது. இப்படி சொல்வாருங்க அப்பா. என்ன வார்த்தைங்க இது? ஃபானூஸ் பன்கர் ஜிஸ்கி ஹிஃபாசத், காவல். தீபம் அணையாமல் காற்று சிம்னியாக வந்து அந்த தீபத்தை காவல் காக்கின்ற பொழுது அந்த தீபத்தை யாரால் அணைத்து விட முடியும்? அதற்குத்தான் இறையருள் இருக்கிறது என்று சொல்லி தலையை தடவி கொடுப்பார் அப்பா. மூத்தோன் சொல். நான் சொல்றேங்க, வாழ்த்து பெறுவது சுலபம், ஆசீர்வாதம் பெறுவது சிரமம். எல்லோரும் வாழ்த்து சொல்லி விடுவார்கள், ஆசீர்வாதம் பெறுகின்றவர்களாக இருங்கள். மொத்தமா வாங்கிக்கோங்க, அப்படியே மொத்தமா வாங்கிடுங்க. அதனால தான் யார் காலில் பண்ணாலும் கொண்டு போய் போட்டுருவாங்க தெரியுமா பெரியவங்க. கல்ல என்ன அர்த்தம்? நம்முடைய உடம்பு அப்படி அசைஞ்சு கொடுத்துருவோங்க. ஐயோ குழந்தை காலில் விழுந்துருச்சே, நல்லா இருக்கண்ணா, தீர்க்காயுசமா, அங்கேருந்து வரோம்ல, அது ஆசீர்வாதம், வாழ்த்தல்ல.
பெரியவங்க எல்லாம் தூக்கி தூக்கி போய் காலில் போட்டுருவாங்க. எங்கள் வீட்டுக்கு சித்தப்பா ஒருத்தர் வருவார், கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு எங்கள் அம்மா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, ஏதோ புத்தி சொல்லுங்க. சொல்லியிருக்காங்களா உங்களை? வந்திருக்கிறவருக்கு புத்தி சொல்ல தெரியாதுன்னே தெரியாதுங்க, வச்சு செய்வார் அவர். பார்த்துருக்கீங்களா? நிறைய புத்தி சொல்லிட்டு எங்கள் காதர் பாஷா சாச்சா அப்படி தான், இப்படி அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும்னு எனக்கு எல்லாம் காதில் கிளாஸு லோலியாவே விழும், சொல்லா விழாது. 6 பேருக்கு சாரா 6 பேருக்கு இப்படி தான் விழும் எனக்கு, மூளையே போவாது. சொல் எப்படி போகணும்? உள்ளே பிளந்து விதை போல் போக வேண்டும். மண்மூடி உள்ளே விதை பிளந்து விருட்சமாக வளர வேண்டும். அதுதான் சொல். அந்த சொற்கள் நமக்கு வந்து சேருகிறதா? நான் இதை 2-3 நாட்களுக்கு முன்னால சொன்னேன். இப்ப கூட நீங்க இந்த சமீப காலங்களில் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். ஒரு பட்டிமண்டபத்தில் சொல்லிட்டேன். இதை ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டேன். என்னுடைய தகப்பனாருங்க, நான் இங்கே எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறீர்கள். நான் ஒரு கோரிக்கையை மட்டும் உங்களுக்கு வைக்கிறேன். இத்தகைய விழாக்களாக இருந்தால், இத்தகைய பேச்சாளர்கள் வந்து பேசினால், தயவு செய்து வீட்டில் மனைவியையும் குழந்தைகளையும் அழைத்து வாருங்கள். தயவு செஞ்சு அழைச்சு வாருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் விரும்புகின்ற மாற்றத்தை ஒரு நிகழ்ச்சியே செய்து கொடுத்து விடும். ஏதோ ஒரு சொல்ல அவங்கள மாற்றிடும் இல்லையா? எத்தனையோ காலமா நீங்க சொல்லியும் கேட்காதவங்க மாறிடலாம் இல்லையா? என்னுடைய அப்பா ஒரு ஆடை வடிவமைப்பாளருங்க. ஆடைனா டிசைன் க்ளோத்துங்க, துணி இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணுறாள். அந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறாள் இல்லை, அந்த துணி வடிவமைப்பாளர். துணிக்கு எந்த டிசைன் வரணும்னு சொல்லிட்டு பேண்ட்டெல்லாம் போடுவாங்க வெளிநாடுகளில், அந்த கோட்டெல்லாம் போடுவாங்க, அதுக்கு டிசைன் பண்ணுறாள் அப்பா. ரொம்ப நுட்பமான மனிதர், சொல் தாங்க மாட்டார். அவருக்கு உருது தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது, வெறும் கவிதை மட்டும்தான் தெரியும். அப்படின்னால கவிதை சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு அம்மா சிட்டா பறந்துடும். ஆமாங்க, கவிஞர்களை வெளியில வச்சு நல்லா சிலாகிக்கலாம், புருஷனாவோ அப்பனாவோ வச்சிருந்து பாருங்க, தெரியும், கஷ்டம். எங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த மாதிரி கவிதை சொல்லும்பொழுது சுல்தானா அப்படிம்பார், நான் வந்து உட்காந்துக்குவேன். எனக்கு ஒருபோதும் அது போர் அடிச்சது இல்லை. அப்பா என்ன சொன்னாலும் எனக்கு அது லாபம் தானே. அந்த மாதிரி லாபக்கணக்கில் இருந்தவள் நான். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களில் எத்தனை பேர் தெரியாது, அன்றைக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் பவா சொன்னார், இரவு பசியோடு தூங்குகின்ற பொழுது தகப்பன் வேலை செய்து பெற்றுக் கொடுத்த கூலியில் இருந்து ஏதேனும் தின்பண்டங்கள் கொண்டு வந்திருந்தால் ராத்திரி 1 மணிக்கு எழுப்பி எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிடுப்பா என்று சொல்லி அந்த 1 மணிக்கு பசியோடு தூங்கி அந்த தூக்கத்திலிருந்து கண் விழித்து உண்டு மறுபடியும் தூங்கிய சுகம் இங்கே எத்தனை பேருக்கு கிடைத்திருக்குன்னு எனக்கு தெரியாது. அலாதியான சுகம் அது. இன்றைக்கும் தகப்பனை நினைத்தால் என் அநாகதம் கலங்கும். அப்படிப்பட்ட பேரன்புக்காரர் என் அப்பா. அவர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் அவர் வேலை செஞ்சு முடித்து சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு 50 ரூபா கொண்டு வருவாருங்க. இந்த வெஜிடேரியன் நாட்கள்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். அன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் கறி சோறு, ஞாயிற்றுக்கிழமை 50 ரூபா. அம்மா வந்து கறி சோறு பண்ணுவாங்க. சனிக்கிழமை அன்றைக்கி அம்மா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க எங்கள் அம்மா அந்த 50 ரூபாய்க்காக. நான் பார்த்துருக்கேன். சந்தோஷம் தானே, பெண் சந்தோஷமானா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பு, அவள் அழகாக ட்ரெஸ் பண்ணுவாள். அவள் அப்செட்டாக இருக்கிறான்னா 2 வேலை செய்வாள், நிறைய ஷாப்பிங் பண்ணுவாள், நிறைய சாப்பிடுவாள். டிப்ரெஷனில் இருக்கான்னு அர்த்தம். அவள் என்ன பண்ணா, எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா வந்தார், அந்த ஜோல்னா பைய அப்படி மாட்டிட்டு கம்முன்னு போய் படுத்துட்டார். அம்மா கத்து 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 கத்துன்னு கத்துறாங்க. 10-11 மணி வரைக்கும் சண்டை. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ண, இல்லைம்மா காசு இல்லைம்மா செலவாயிடுச்சு. செலவு எப்படி ஆச்சு? சரி, எங்கள் அம்மா சத்தம் போடுறேன். எங்கள் அப்பா இல்லை, இவ்வளோதான் எங்கள் அப்பா மேக்சிமம். சத்தமாக பேச, மெதுவாக திட்டு. எங்கள் அம்மாட்ட சொல்கிற ஒரே வார்த்தை மெதுவாக திட்டு தான். அப்புறமா நான் தூங்கிட்டு இருந்தேன். ராத்திரி ஒரு 12:30-1 மணி இருக்கும். சுல்தானா அப்படின்னு என்னை எழுப்பினார். மூத்தோன்னு சொல். அப்பா ஏதோ சோறு தான் கொடுக்க போறாரு போல இருக்கு, 5 பேர் கொடுக்கறதுக்கு இல்லை, எனக்கு மட்டும் கொடுக்குறாரு போல இருக்குன்னு ஆசையாக எழுந்திரிச்சேன். உள்ள பை வச்சிருக்கேன், எடுத்துட்டு வானார்.
உள்ள பை இருந்தது, எடுத்துட்டு வந்தா அதுக்குள்ள எடுக்கிற இந்தா பெரிய புக்கு, பெரிய புக்கு. நீ பேச்சு போட்டிக்கலாம் போறல்ல, நான் ரத்னா கேஃப்ல இறங்கினேன்னா அங்கே கீழே போட்டு வித்துட்டு இருந்தான், தமிழில் இருந்தது, 50 ரூபான்னு சொன்னான், வாங்கிட்டேன். அம்மாட்ட சொல்லாத, நீ படி. அந்த தெரு விளக்கில் பல்கனியிலிருந்து பார்க்குற அந்த புத்தகத்தில் மேலே எழுதியிருக்கிறது திருமந்திரம். திருமூலர் எழுதிய திருமந்திரத்தை என் அப்பா எங்கள் குடும்பத்தினுடைய ஒரு வார சாப்பாட்டிலிருந்து எடுத்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அவர் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர் என்பதனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.